நெல்லை மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் தங்களுக்கான உரிமைகள் மறுக்கப்படுவதாக சேரன் மகாதேவி சார் ஆட்சியர் அலுவலகத்தில் தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இப்பகுதியில் கடந்த 3 மாதங்களாக ரேஷன் பொருட்கள் வழங்கப்படவில்லை என கூறப்படும் நிலையில் தற்போது தமிழக அரசு வழங்கி வரும் பொங்கல் தொகுப்புக்கான டோக்கனும் வழங்கப்படவில்லை என மக்கள் குற்றம் சாட்டி போராட்டத்தில் ஈடுபட்டனர். சேலம் மாவட்டம் சங்ககிரியில் தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்கள் சங்கத்தினர் பால் கொள்முதல் விலையை உயர்த்த கோரி கறவை மாடுகளுடன் பாலை கீழே ஊற்றி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தரமான கலப்பு தீவனத்தை 50% மானிய விலையில் வழங்க வேண்டும் உள்ளிட்ட 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. அமெரிக்கா விதித்த 50% வரியால் ஏற்றுமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள் எதிர்கொள்ளும் சவால்களை மத்திய அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்படும் என நாடாளுமன்ற நிலைக்குழு தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் வரி விதிப்பால் ரூபாய் மதிப்பு வீழ்ச்சி மற்றும் பருத்தி தட்டுப்பாடு உள்ளிட்ட பிரச்சினைகள் குறித்து கோவையில் ஜவுளி மற்றும் தொழில்துறையினரிடம் நாடாளுமன்ற வணிக நிலைக்குழு ஆலோசனை நடத்தியது. ஆய்வின் அடிப்படையில் தயாராகும் அறிக்கை விரைவில் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் என்று நிலைக்குழு தலைவர் டோலாசன் தெரிவித்தார். திருப்பூரில் ஒரு சில நிமிடமே ரயில்கள் நின்று செல்வதால் அதிகப்படியான சரக்குகளை அனுப்புவதில் சிக்கல்கள் ஏற்படுவதாக தொழில்துறையினர் கூறியுள்ளனர். ஆண்டிற்கு 30 முதல் 35,000 கோடி வரை வருவாய் ஈட்டப்படும் திருப்பூர் ரயில் நிலையத்தில் 2 நிமிடங்கள் மட்டுமே வட மாநிலங்கள் செல்லும் ரயில்கள் நிற்பதால் பார்சல் அனுப்புவதில் பிரச்சனை ஏற்படுவதாக கூறியுள்ளனர். திருப்பூரிலிருந்து சரக்கு ரயில்கள் இயக்கவும் தொழில்துறையினர் வலியுறுத்தியுள்ளனர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் கார்த்திகை தீப மை 10 ரூபாய்க்கு பக்தர்களுக்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. சமீபத்தில் நடைபெற்ற கார்த்திகை தீப திருவிழாவின் மகா தீப கொப்பரையிலிருந்து எடுக்கப்பட்ட தீப மை பக்தர்களுக்கு விற்பனை செய்யப்பட்டது. இதனை ஏராளமானோர் நீண்ட வரிசையில் நின்று வாங்கிச் சென்றனர். நெல்லை மாவட்டத்தில் பொங்கல் பண்டிகைக்கு பயன்படுத்தக்கூடிய மஞ்சள் குலை அறுவடை தொடங்கியது. கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு அதிக அளவு மஞ்சள் மகசூல் கிடைத்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தாமிரபரணி ஆற்றை தூய்மைப்படுத்த கோரிய வழக்கில் நீர் பாதுகாப்பு நிபுணர் ராஜேந்திர சிங் 2 கட்டமாக ஆய்வு மேற்கொண்டு வருவதாகவும் முதல் கட்ட ஆய்வை முடித்து அறிக்கையை தயாரித்து வருவதாகவும் நெல்லை மாநகராட்சி தரப்பு வழக்கறிஞர் மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் தெரிவித்துள்ளார். ஏற்கனவே தாமிரபரணி ஆற்றை ஆய்வு செய்ய ராஜஸ்தானைச் சேர்ந்த சுற்றுச்சூழல் ஆர்வலர் ராஜேந்திர சிங் ஆணையராக நியமிக்கப்பட்டார். தற்போது இந்த வழக்கு விசாரணையில் ஆற்றில் முதல் கட்ட ஆய்வு முடிந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் கொல்லப்பட்டி கிராமத்தில் இறந்த மூதாட்டியின் உடலை அடக்கம் செய்ய இடம் கேட்டு சடலத்தை காரில் வைத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு உறவினர்கள் கொண்டு வந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அந்த கிராமத்தில் நேற்று இரவு உயிரிழந்த கண்ணம்மாள் என்ற மூதாட்டியை ஊர் புறம்போக்கு நிலத்தில் அடக்கம் செய்ய உறவினர்கள் ஏற்பாடு செய்து வந்த போது திடீரென சிலர் எதிர்ப்பு தெரிவித்து தனிநபருக்கு பாதிப்பு ஏற்படும் என்று கூறியுள்ளனர். இதையடுத்து மூதாட்டியின் உடலை அடக்கம் செய்ய இடம் கேட்டு சடலத்தை காரில் வைத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு உறவினர்கள் கொண்டு சென்ற போது காவல்துறை மற்றும் வருவாய்த்துறையினர் தடுத்து நிறுத்தி பேச்சுவார்த்தை நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட ஆய்வாளர் ஸ்ரீதரிடம் நீதிபதி நேரடியாக கேள்விகளை எழுப்பி விசாரணை நடத்தினார். இந்த வழக்கு கடந்த 5.5 ஆண்டுகளாக மதுரை 1வது கூடுதல் நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் நீதிமன்றத்திற்கு வந்த ஜெயராஜன் மகள் பெசி 5.5 ஆண்டுகளாக நீதிக்காக காத்திருக்கிறோம் என்றும் 3 மாதங்களில் நீதி கிடைக்கும் என நம்புகிறோம் என்றும் தெரிவித்தார்.